ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. டாக்டர், என்னம்மா? அப்புறம் நான் தான் முதல்ல சொல்லிட்டேன்லம்மா, எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க பாத்துட்டோம். எங்களால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் நாங்க கொடுத்துட்டோம். இனிமே எங்க கையில எதுவுமே இல்லம்மா. டாக்டருங்களையும் தாண்டி கடவுள்னு ஒருத்தங்க இருக்காங்க. இனிமே அந்த கடவுள் நினைச்சாதான் உங்க புருஷன் உயிரோட வர முடியும். இல்ல டாக்டர், நான் அதை கேட்கறதுக்காண்டி வரல. அப்புறம் என்னம்மா? நான் ஒரு தடவை அவரை பார்க்கலாமா? அவரை பார்த்து பேசணும் டாக்டர். பேசணும்னா பேசுங்க. ஏன்னா இல்ல, அவருக்கு எதுவும் ஆகாது, எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் புருஷனுக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு டாக்டர். நான் பேசணும். நான் பேசுறதுதான் அவருக்கு கொடுக்க ட்ரீட்மெண்ட் நினைக்கிறேன். அப்படின்னா சரிங்க. ஒரு போஸ்டேஜ் சான்ஸ கூட மிஸ் பண்ண வேண்டாம். நீங்க போய் பாருங்க. ஆனா ஒரு விஷயம், உங்க வேதனை எனக்கு புரியுது. இருந்தாலும் அவரை தொந்தரவு பண்ணாம போய் பேசிக்கிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். சரிம்மா. எங்க நடிச்சுக்கிட்டு போறா இப்ப? அப்பவே உன்னை வெளியே போன்னு சொன்னதுக்கு அப்புறம் வெளியே போகாம இங்கே சுத்திக்கிட்டு தெரியா? இருக்குடி உனக்கு இன்னைக்கு. என்னடி எங்கடி போற? அவங்க அவ ஹஸ்பண்ட பாக்கிறதுக்கு போறாவ. யாரே இவ? அவளுக்கு புருஷனை பாக்கிறதுக்கு போறாளா? இங்க பாருமா, பொண்டாட்டிங்கிறவ புருஷன் கட்டின தாலிய மனசார மதிச்சாலே போதும். புருஷனுக்கு ஆயுசு காலம் கூடும். ஆனா இவ எங்க அர்ஜுனுக்கு உயிரை எடுக்க வந்த ராட்சசி. இவ அர்ஜுனை பாக்க போறாளா? ஏய் வெளியே போடி. மேம் இங்க பாருமா, இவ அர்ஜுனை பாக்கிறதுக்கு போடாதே. இவ போனான்னு வச்சுக்கா, அதுதான் அவனுக்கு அழிவு காலம். இவ அவனை விட்டு ஒதுங்கி இருந்தாலே போதும், எல்லா பிரச்சனையும் சரியாகும். நீ வேணா பாரு, இந்த ஆஸ்பத்திரியை விட்டு இவ ஓடினாலே போதும், அவன் நல்லபடியா எந்திரிச்சு இருப்பான். என்னமோ தெரியல, இது யாருக்கும் புரிய மாட்டேங்குது. ஒழுங்கு மரியாதையா முதல்ல வெளியே போ சொல்லுங்க, அதுவே போதும் அவனுக்கு. ஹலோ டாக்டரே, அவ ஹஸ்பண்ட பாக்கிறதுக்கு போலான்னு சொல்லிட்டாரு. அவர் உயிர் பிழைச்சு வர்றதுக்கு 1% சான்ஸ் இருந்தா கூட அதை மிஸ் பண்ண வேண்டாம்னு டாக்டரே நினைக்காரு. அதனாலதான் போய் பேசுங்கன்னு டாக்டரே சொல்லிக்கிட்டு போறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை சிஸ்டர்? இவ அர்ஜுன போய் பார்க்க கூடாது. ஏன்னா இவ போய் பார்த்தாலும் வச்சுக்கிடுங்க, ஒருவேளை அவர் உயிர் பிழைச்சு வந்தாலும் இவளால மறுபடியும் படுத்துருவாரு. நல்ல ஓடி ஆடி நடமாடிக்கிட்டு இருந்தவரா இப்படி படுத்து படுக்கையா படுக்க போட்டிருக்கதே இவதான். இவள உள்ள விட போறீங்களா? நான் இருக்கிறது வரைக்கும் அது நடக்காது. இவள உள்ள விடறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இனிமே அர்ஜுனுக்கு வாழ்க்கையில இவளுக்கு இடம் இல்ல. ஹலோ, அவரோட ஒய்ஃப் தான் அவியா. நான் தான் சொல்லம்ல, டாக்டரே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? சத்தம் போடாம நில்லுங்க, அவிய போய் பேசிக்கிட்டு வரட்டும். நீங்க இப்படி சத்தம் போடியதே மத்த எல்லாருக்கும் தொந்தரவா இருக்காம். சிஸ்டர், நீங்க என்ன பேசினாலும் அவளை உள்ள விட மாட்டேன். அவங்க பேசினா ஒருவேளை அவர் எந்திரிச்சு இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இவளாலதான் அவர் படுத்து படுக்கையா கிடைக்காருன்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க அதை நம்ப மாட்டீங்களா? நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டு போங்க, அவரோட ஒய்ஃப் அவியா. டாக்டர் தான் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டேலாம். நீங்க முத வழி விடுங்க. இவளுக்கு அர்ஜுனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அவரை நான் காதலிக்கேன். அது மட்டும் இல்ல, இனிமே அர்ஜுனுக்கு வாழ்க்கையில இவளுக்கு எந்த இடமும் இல்ல. இவ போனதுக்கு பிறகு அர்ஜுன் என்னதான் கல்யாணம் பண்ண போறாரு. மேம் நீங்க உள்ள போய் பாருங்க. ஏய் நன்றி. எவ்வளவு தைரியம்டா ஒரு நர்ஸ் நீ! என்ன அடிக்கிறியா? ஒழுங்கு மரியாதையா வாயை மூட்ட அந்த பக்கமா போய் நின்று. அந்த மனுஷரு உசுருக்கு போராடிக்கிட்டு கிடக்காரு. நானும் வந்த நேரத்துல இருந்தே பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த பொண்ணு எந்த அளவுக்கு கஷ்டப்படணுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கேன். யாருக்கு உதவியும் இல்லாம ஒத்த ஆளா போராடி அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கேன். நானும் அப்பல இருந்து பாத்துக்கிட்டு தான் நிக்கேன். இவ்வளவு நேரம் ஆனதுக்கு பிறகு கூட ஒரு கப் தண்ணி அதை குடிக்கல. 4-5 தடவை மயக்க போட்டு விழுந்துட்டேன். ஆனா உங்க 2 பேருக்கு கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வரல. அப்பால இருந்து அந்த பொண்ணை பாடா படுத்திக்கிட்டு இருக்குதியா. இது என்ன ஹாஸ்பிட்டலா உங்க வீடா? ராசி கெட்டவன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு மனம் போல பேசிக்கிட்டே போறியா? நானா இருந்தா எப்போ உன் தலையை சீவி உன்னை கையில கொடுத்துருப்பேன். ஒரு துளி கண்ணீர் கூட உன் கண்ணுல இருந்து வரல. பேசாம அந்த பக்கமா போய் சைலண்டா உட்காந்துரு. அப்படி இல்ல ஹாஸ்பிட்டல்ல தேவையில்லாம சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காவ, மத்தவியில தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காவன் நானே பிடிச்சு வெளியே தள்ள வேண்டியதா இருக்கான். உங்களுக்கு என்ன தெரியும்? நான் அவருக்கு மேல உயிரா இருக்கேன். இவளாலதான் என் அர்ஜுன் இப்படி படுத்து கிடக்காரு. ஏய் வெளியே போடி. என்ன திருப்பி அவரை போய் பார்த்து அவருக்கு உயிரை எடுக்கலான்னு பாக்குதியா? ஏய் இப்படி கத்திக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கா, செக்யூரிட்டியை கூப்பிட்டு உன்னை வெளியே தூக்கி போட சொன்னாலும் சொல்லிடுவேன். எது? ஒழுங்கு மரியாதையா ஒரு ஓரமா போய் இருந்துரு. அவர் உயிர் பழக்கியதே கஷ்டம்னு டாக்டர் சொல்லிக்கிட்டு போறாரு. உங்க 2 பேருக்கு கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வரல. எல்லாம் அந்த கடவுளுக்கு கையில தான் இனிமே இருக்குன்னு சொன்னதுக்கு பிறகு ஒரு துளி கண்ணீர் உங்க கண்ணுல இருந்து வரல. ஆனா அதுக்கு பதிலா அந்த பொண்ணுக்கு மேல 1008 பழிய தூக்கி போட்டு அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல விட்டு வெளியே துரத்தியதுலயே குறியா இருக்குதியா. பேசாம ஒரு ஓரமா போய் இருந்துரு. ரொம்ப துள்ளான்னு வச்சுக்கா, பிடிச்சு வெளியே போட சொன்னாலும் சொல்லிடுவேன். நீங்க போங்க மேம், இவளுங்கள நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். என்ன அடிச்சதுக்கு அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டா போறேன்.
இருடி, உனக்கு இருக்க ஆப்பு பின்னாடி காத்துக்கிட்டே இருக்குதே. காதல் தந்த வலி தீரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே காயம் படும் வேலை காதல் மறந்தாகும் காதல் வடி மீது உயிரும் புதிதாகும். ஒரு தடவை கண்ணு முழிச்சு பாருங்க அர்ஜுன். எனக்கு கூட சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு ஆசை இல்லையா? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துட்டா நான் உங்க கூடவே வந்துருவேன் அர்ஜுன். அடிப்பட்டது என்னமோ உங்களுக்கு தான், ஆனா வலிக்குது, எனக்கு ரொம்ப வலிக்குது அர்ஜுன். எப்போ கண்ணை திறந்து பாப்பியான்னு ஏக்கமா இருக்கு. நீங்க கண்ணை முழிச்சு பார்க்கணும். உங்களை கட்டி பிடிச்சி அழுது தீக்கணும் போல இருக்கு அர்ஜுன். கிட்டத்தட்ட 7 மணி நேரமா என் உயிர் இருந்தோம் இல்லாத போனமா இருக்கேன் அர்ஜுன். வாழ்க்கை பூரா என்ன குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கிறாருங்க. என்னங்க, நீங்க தானே சொன்னியா நான் உனக்காண்டியும் நீ எனக்காண்டியும், இதுக்குதான் விதி நம்ம கிட்ட இருந்து மொத்தத்தையும் பறிச்சிருக்குன்னு சொன்னியா இல்லைங்க? அது உண்மைனா நீங்க எந்திரிச்சு உட்காரணும்ல அர்ஜுன். எந்திரிங்க, எந்திரிச்சு உட்காருங்க அர்ஜுன். தங்கச்சிக்கு வேற கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். பிரம்மாண்டமா அவளுக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் நல்லா ஆசைப்பட்டியாலாம். அவ கல்யாணத்தை நினைச்சு எவ்வளவோ கனவு கண்டியா, அதெல்லாம் நடக்க வேண்டாமாங்க? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவளுக்கு யார் அர்ஜுன் இருக்கா? என்னையும் வருத்துட்டா அப்பனா நீங்க மட்டும்தானே அவளுக்கு. அர்ஜுன் உங்களுக்கு ஒண்ணுன்னா அவளால தாங்கிக்கிடவே முடியாது. உங்களுக்காண்டி தானேங்க படிச்சிருந்தா நம்ம வீட்டு அடுப்பங்கரையிலேயே அவ நாளை கழிச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாம் உங்களுக்காண்டி தானேங்க. உங்களுக்கு வயிறார சாப்பாடு போடணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு தானே உங்களை பார்த்து பார்த்து கவனிச்சுட்டு இருந்தா. அப்பனா அவளுக்காண்டியாவது நீங்க திரும்ப வரணும்ல அர்ஜுன். எந்திரிங்க அர்ஜுன். எப்படி சாராக்கு உங்களை விட்டா யாரும் இல்லையோ அதே மாதிரி தான் எனக்கும் உங்களை விட்டா யாருமே இல்லைங்க. என்ன உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா அர்ஜுன்? யோசிக்காம எனக்காக உயிரையே கொடுக்கறதுக்கு துணிஞ்சிட்டியா? என் மனசுல எல்லார விடவும் ஒரு படி மேல போயிட்டீங்க. எனக்காக நீங்க உயிரையே கொடுக்கறதுக்கு துணிஞ்சிட்டியா? நீங்க கல்யாணம் பண்ற பொண்ணா எந்த அளவுக்கு உருக்கி உருக்கி காதலிக்க ஆசைப்பட்டிருப்பியான்னு அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். நான் இல்லைனாலும் இந்த காதல உங்களால வேற யாருக்கும் கொடுக்க முடியாது அர்ஜுன். அதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க கூட நான் இருக்க போறேன்னா இல்லையான்லாம் எனக்கு தெரியல. எனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அதை நீங்க வாங்கிக்கிறீங்க. கல்யாணத்துக்கு முன்னமா பிரவீன் இதே தான் பண்ணோம். இப்பவும் அவனால குத்துப்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு கிடக்குறியா? எனக்காண்டி இவ்ளோ கஷ்டப்படுறீங்க அர்ஜுன். உங்க உயிர் போயிடக்கூடாது, உங்களை நான் பறி கொடுத்துட கூடாது அர்ஜுன். எட்டி நின்னாவது நீங்க சந்தோஷமா இருக்கத பாக்கணும். என்னங்க, ரோஹித் வீட்டுல இன்விடேஷன் அடிக்கிறதுக்கெல்லாம் கொடுத்துட்டாவ. நம்ம சைட்ல இருந்து உங்க தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு என்னமே எவ்வளவு வேலை இருக்கு அர்ஜுன். நீங்க அதுக்காண்டி எந்திரிச்சு வரணும்ல. நல்லா ஒண்ணுமே இல்லாத வீட்டுல உள்ள பொண்ணு, ஆனா ஒரு தாலி என் கழுத்துல கட்டினதுக்காண்டி எனக்காண்டியும் என் அம்மா காண்டியும் நிறைய யோசிச்சீங்க. நீங்க நிறைய வருஷம் சந்தோஷமா உயிரோட வாழணும் அர்ஜுன். நீங்க திரும்ப எந்திரிச்சு வர்றதுதான் என் ஆசை. எல்லாரும் உங்களுக்காண்டிதான் காத்துக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு எந்திரிச்சு வாங்க அர்ஜுன். உங்க குரலை கேட்கணும்னு ஆசையா இருக்கு. எஃப்எம்ல பொட்டிக்ல எல்லாம் வளர்றதுக்கு ஆசைப்பட்டியெல்லாம் இது எல்லாமே நீங்க இருந்தா மட்டும்தான் நடக்கும். கண்ணு திறந்து பாருங்க அர்ஜுன். நீங்க வருவீங்கன்னு நான் நம்புறேன். என்ன பாதியில விட்டுட்டு போக மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா யாருக்காண்டி இல்லைனாலும் எனக்காண்டி திரும்ப வருவீங்கன்னு நான் நம்புறேன். எனக்காக நீயும் உனக்காக நானும்னு நீங்க சொன்னது உண்மைனா கண்டிப்பா கண்ணு முழிச்சு வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை தோக்கடிச்சிடாதுங்க. நான் ஜெயிக்கணும் தானே ஆசைப்படுவீங்க எப்பவும். என்ன தோக்கடிச்சிடாதுங்க அர்ஜுன். மேம், டாக்டர் வந்துகிட்டு இருக்காரு, கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அழுது அழுது எல்லாரையும் அவ பக்கமா திருப்பிக்கிட்டே இருக்கான். நடிச்சு நடிச்சு எல்லாரையும் எந்த அளவுக்கு நம்ப வச்சுக்கிட்டு இருக்கான்னு பாருங்க. உங்க மருமவளை மாதிரி நமக்கு நடிக்கிறதுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளே எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாவ. நமக்கு தான் நடிக்கிறதுக்கு தெரியலையே. இந்த நர்ஸ் சொன்னதை கேட்டியெல்லாம் நம்மள வெளியே தூக்கி போட்டாலும் போட்டுருவாங்களாம். எவ்வளவு கொழுப்பு இருந்ததுன்னா நம்மள வெளியே தூக்கி போடுறதுக்கு யோசிச்சிருப்பாவ. ஆடட்டும் எல்லாரும் சேர்ந்து மொத்தமா ஆடட்டும். முன்னெல்லாம் அந்த வீட்டுல எனக்கு பயந்து இருந்தவிய கூட இப்ப அந்த தியா வந்ததுக்கு பிறவைக்கு ஆடுன்னு ஆடிக்கிட்டு இருக்காவ. இந்த கிழவி என்ன பேச்சு பேசுது? இவ்வளவு நேரம் அர்ஜுனுக்கிட்ட அப்படி என்னதான் பேசுவாளாம்? ஏற்கனவே இவளாலதான் அர்ஜுன் இப்ப இந்த நிலைமையில கிடக்காரு. இவளை எப்படியாவது இந்த சான்ஸை பயன்படுத்தி வெளியே துரத்தி விட்டுறானோ. காரணம் கிடைக்காமலா போவான். அர்ஜுனுக்கு எதுவும் ஆக கூடாது. அவர் திரும்ப வரணும். அர்ஜுனுக்கு அம்மா இல்ல, ஆனா அவரு என் மூலமா தான் அவர் அம்மா பாசத்தை உணர்ந்தாரு.
எந்த ஒரு அம்மாவும் தான் பிள்ளை சாவறதுக்கு காரணமா இருக்க மாட்டாவ. எனக்கு ஒரு அம்மா மாதிரின்னு சொன்னாரு. அவர் சாவுக்கு நான் காரணமா இருந்துடக்கூடாது. அவர் சந்தோஷமா இருக்கணும், அவர் திரும்ப வரணும். ஒரு உயிர் தேவைப்பட்டதுன்னா என் உயிர் போட்டு இந்த உலகத்தை விட்டு. இன்னும் நம்ம பேரனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரணும்னு நினைச்சே பாக்கல கண்டியலா. யாருக்கு நம்ம பேரனால எந்த தொந்தரவும் இருக்காது. அவன் பாட்டுக்கு வருவான், குடுக்கத சாப்பிடுவான். ஒரு வார்த்தை குறை சொல்லி கூட நான் கேட்டதே இல்ல. நல்லா இல்ல கேவலமா இருக்குன்னு சொல்லி கூட யாருக்கு மனசையும் காயப்படுத்துறதுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட பேரனுக்கு உயிரே இங்க ஊசலாடிக்கிட்டு கிடக்குது. வயசான காலத்துல நம்ம 2 பேரும் நல்லா இருக்கோம். பேர பிள்ளைகளுக்கெல்லாம் ஒண்ணுன்னா தாங்கிக்கிடவே முடியல. அந்த ஆண்டவனுக்கு உயிர் தேவைனா நம்ம உயிரை எடுத்துக்கிடலாம்ல. முத பேரனும் பேத்திய நம்மள விட்டுக்கிட்டு போனாவ. இப்ப அர்ஜுனு ரோசா, அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. நம்ம பேரன் உயிரோட வருவான்னு சொல்லிக்கிட்டு நான் நம்பியேன். மரணம் எத்தனை உயிரையோ காப்பாத்தி இருக்கான். அவன் உயிரை காப்பாத்தாம அந்த ஆண்டவன் விட்டுவானா? இப்ப புலம்பி என்ன பிரயோஜனம்? நான் தான் அப்பல இருந்து உங்ககிட்ட எல்லாம் படிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அவர் ராசியை பத்தி. அவர் ராசியா அப்படிப்பட்ட ராசி. அவர் ராசியெல்லாம் அவளுக்கு கூட இருக்கவியலுக்கு உயிர் ஒண்ணு மேல போவான். அது உண்மைனா முத உன் உயிர் போயிருக்கணும். அப்ப ஏற்கனவே மனசு நொந்து போய் கிடக்கும். தியாத நிலை இருக்க எல்லாரும் இந்த நேரத்துல தியாவை பத்தி தப்பா பேசிக்கிட்டே இருக்காதா? ஏதா உனக்கு இந்த நேரத்துல அவளை குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கணுமா? இப்படி அவன் ஆஸ்பத்திரியில படுக்க வச்சிருக்கதே அவதான். அவளை பத்தி ஒரு வார்த்தை பேசுறதுக்கு விட்டுறாதுங்க. நீங்க மொத்த குடும்பமா இப்படி அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் உங்க தலைக்கு மேல யார் இருந்து அவ ஆடுன்னு ஆடலைன்னா பாருங்க. தகரம் என பேரனுக்கு பொண்டாட்டி பத்தி எனக்கு தெரியும். நீ என்னத்துக்காக இப்படி கொக்கரிச்சுக்கிட்டே கிடக்க? இங்க சேசிக்கா இவ சொல்லது எதுவும் கேட்காத. அவ புருஷன மாதிரி ஒண்ணு அர்ஜுன் இல்ல. கல்யாணம் ஆனதுக்கு பிறகு இவ மயக்கினதை என் பிள்ளை மயங்கிட்டான். அதே போல அர்ஜுன் அடையலான்னு மட்டும் நினைச்சிடாத. அவன் அவனுக்கு அப்பன போல இல்ல, வேற மாதிரி. சமயம் கிடைச்சதுல எல்லாம் அவன் பொண்டாட்டி தப்பா பேசி ராசி கட்டவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளை தப்பா பேசி அவளை வெளியே துரத்தலான்னு மட்டும் நினைக்காத. நீ பேச அது எல்லாம் உனக்கு தான் ஆபத்தா முடியும் பாத்துக்கா. பாட்டி தாத்தா அவங்க 2 பேருக்கு என்னமா புத்தி வரல? இன்னைக்கு அர்ஜுன் இந்த நிலைமையில கிடக்கிறதுக்கு காரணமே அவருக்கு பொண்டாட்டி தான். அவன் மட்டும் அவருக்கு வாழ்க்கையில வராம இருந்திருந்தாள்னா இன்னைக்கு அர்ஜுன் கோவிலுக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்காது. உங்க நிலன் பேர்னா 5 பேத்தி உங்களை விட்டு போயிட்டாவன்னு அப்பப்ப புலம்பிக்கிட்டே இருக்குதியா எல்லாம். உங்க அர்ஜுன் பேரனுக்கு பொண்டாட்டி மட்டும் நிலனுக்கு வாழ்க்கையில வராம இருந்திருந்தா அன்னைக்கு அப்படி ஒரு கல்யாண ஏற்பாடு நடந்திருக்காது. தாலி வாங்குறதுக்காண்டி நிலன் கல்யாண மண்டபத்தை விட்டு வெளியே போயிருக்க மாட்டாரு. நிலனுக்கு வண்டியில 5 ஏறி இருக்கவும் மாட்டா. அன்னைக்கு அப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்காது. எல்லா உயிரும் ஒண்ணு பறி போயிட்டே இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த தியா தான். இப்ப கூட அவளை விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்குதியா. நல்ல தியால அவ ராசி எப்படிப்பட்டது எப்பேற்பட்டவன் சொல்லிக்கிட்டு சாராக்காது புரிஞ்சுதே. ஏமா நாங்க எல்லாம் இங்க என்ன மாதிரிப்பட்ட நிலைமையில இருக்கோம்? எங்க பேரன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். பிழைப்பானா இல்லையான்னு கூட தெரியல. உங்க 2 பேருக்கு கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரையல. என்னென்ன காரணத்தை எல்லாம் அடுக்கி அவளை துரத்துலானே குறியா இருக்குதியா. எங்க பேரன் பொழைச்சு வரணும்னு நாங்க எல்லாம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கோம். அது எப்படி பொழைப்பான்? பொழைக்கவே மாட்டான். இந்த பொண்ணு என்ன பைத்தியமா? தகரம் உன் நாக்கு பிடிங்கி அடுப்புல போட்டாலும் போட்டுவான் பாத்துக்கா. உன கூட நிக்காளே. அவன் நினைச்சதை சாதிக்கிறதுக்காண்டி எந்த எல்லைக்கு வேணாலும் போவா. நீ நினைச்சு கூட பார்க்காத எல்லைக்கு போறதுக்கு அவ தயங்க மாட்டா. ஏசிசிகா அதே போல உனக்கிட்டே சொல்லேன். இந்த சொத்துக்காண்டி அவ ஒன்னே ஒரு நாள் தூக்கி குப்பைக்குள்ள போறதுக்கு தான் போறான். என்ன எங்க 2 பேரையும் பிரிக்கலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குதியலா? ஏம்மா நீங்க பிரிஞ்சாலும் சரி ஒன்னா சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி என்ன பேருக்கு வாழ்க்கையில மட்டும் நீ வராத. அது போதும். இவன் என்னடானா என் பிள்ளை ஸ்ரீனிவாசனுக்கு வாழ்க்கையில வந்து எங்களை நல்லா பாத்துக்கிட்டு இருந்த எங்க மருமகளையே மேல அனுப்பிட்டான். இப்ப அவளையே போல நீயா? ஆனா என்னைக்கு நீங்க 2 பேரும் நினைக்கிறது நடக்கவே நடக்காது. வியானேனா பாரு பாட்டி. இந்த ஜென்மத்துல அர்ஜுனுக்கு பொண்டாட்டி நான் தான். என்னது? ஏன் புதுசா கேட்க மாதிரியே கோவப்படுதியா? என் மனசுல யாருக்கு மேல ஆசை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இந்த தியா எல்லாம் உங்க பேரனுக்கு சரிப்பட்டே வரமாட்டான். இந்த தியாவால என்னைக்கு அர்ஜுனுக்கு பிரச்சனை தான். கல்யாணத்துக்கு முன்னமா உங்க பேரனுக்கு கையில குத்துப்பட்டிருக்கேன் அந்த பிரவீனால. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்க பேரன் பொண்டாட்டி அதான் அந்த தியா. அவளுக்கு அந்த பொட்டிக்குல வேலை பார்த்தானே பிரவீன். அவனுக்கு என்னமோ தொடர்பு இருக்கு. இவ்வளவு நாள ஒன்னா சேர்ந்துகிட்டே தெரிஞ்சுப்புன்னு அவனை தூக்கி போடுச்சுல. அந்த பிரவீனுக்கு கோவம் தானே வரான். அர்ஜுனுக்கு மேல அவனுக்கு எந்த கோவம் இருந்தது போல எனக்கு தெரியல. தியாக்கு மேலதான் அவனுக்கு கோவம். பழிய தீர்த்துக்கிறதுக்கு எண்ணம் இல்லன்னா அர்ஜுன தானே குத்தி இருப்பான். அந்த பிரவீனை தியாவை தான் குத்ததுக்கு பாத்திருக்கான். அர்ஜுன் தான் என் பொண்டாட்டியை நான் காப்பாத்தியே தீர்வேன்னு சொல்லிக்கிட்டு இடையில போய் விழுந்திருக்காரு. என்னமா அந்த தியாவை நீங்க வீட்டுக்குள்ளே வச்சிருக்குதேன்னு வச்சுக்கிடுங்க. தாத்தா நான் அடிச்சு சொல்லேன். இது நடக்கலன்னா பாருங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து அர்ஜுனை காப்பாத்தினால அந்த கடவுளை காப்பாத்தி விட்டாலாம். இவன் அர்ஜுனுக்கு கூட இருந்தாலும் அர்ஜுனுக்கு உயிருக்கு எப்ப வேணாலும் ஆபத்து வரலாம். அப்படியே வந்தாலும் அது எங்க குடும்ப பிரச்சனை நாங்க பாத்துக்கலாம். அப்ப நீ தயவு செஞ்சு தலை போட்டாத. நீ தலை போட்டாலும் அது விளங்காது. உருப்படாவதான் போவோம். எங்களுக்கு தெரியும் எங்க பேரன் திரும்ப வருவான்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆமா வயசான எங்களுக்கே நம்பிக்கை இருக்கு. ரோடு போடிய நேரம் பயன்படுத்தி தள்ளு வண்டியாது. ஒருத்தங்களுக்கு உதவி கூட கிடைக்கல. கிடைச்சதுக்கு பிறவா அவனை விட்டுட்டு வரணும்னு நினைக்கலையா? அதுலயே கச்சிதமா யோசிச்சு அவனையும் காப்பாத்தி அவனையும் இங்க ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்திருக்கான். நீயா இருந்தா அப்படி ஒரு நிலைமையில அவனை போட்டுட்டு போயிருப்ப. தாத்தா நீங்க பாத்தீங்களா? என் உயிரை கொடுத்து நான் காப்பாத்தி இருப்பேன். குத்துப்பட்ட நேரத்துக்கு உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்திருந்தாள்னா அவருக்கு உயிரை காப்பாத்தி இருக்கலாம். ஆனா உயிர் போட்டுன்னு சொல்லிக்கிட்டே நேரத்தை கடத்திட்டு இருந்திருக்கான். அர்ஜுனுக்கு உயிர் போனால அவன் நினைச்சதான் நடக்குமே. ஏன்னா இவன் அர்ஜுனுக்கு பொண்டாட்டி. ஒரே ஒரு தங்கச்சி. அவளை ஏமாத்தியது ஈஸி.
மொத்த சொத்தையும் உங்க பேரன் பொண்டாட்டியே ஆட்டை போடலாம்னு நினைச்சிருப்பா. இங்க பாருங்க, ஒழுங்கு மரியாதையா உங்க பேரனை விட்டுக்கிட்டு என் அர்ஜுனை விட்டுக்கிட்டு அந்த தியாவை துரத்தி அடிங்க. மாமா, அவ சொல்லியது சரிதான். அவளை மட்டும் நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கிடுங்க. அடுத்த யாருக்கு உயிர் பறி போவோமோ தெரியல. இனிமே நித்த பயத்துல உறைஞ்சு போய் தான் இருக்கணும். அடுத்த யாருக்கு உயிரை இவ வாங்க போறாளோ, யாரு இவளால சாவ போறதோன்னு பயந்து தான் இருக்கணும். செத்துருவேன்னு மிரட்டினோன்னா உன் கூட ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டாங்கடியா என் மகன். இப்ப நீ சொன்ன மாதிரி அப்பா அவன் யோசிச்சிருந்திருக்கணும். நீ மட்டும் வரலைன்னா எங்க குடும்பமே நிம்மதியா சந்தோஷமா இருந்திருக்கும். நீ ஒருத்தி எங்க வீட்டுக்குள்ள வந்து ஆசாசியா எங்களை பாத்துக்கிட்டே எங்க மருமவா அவளை நாங்க பறி கொடுத்து எங்க பேரனுக்கு பேத்திக்கு சந்தோஷத்தை பறி கொடுத்து எல்லாம் போச்சு உன் ஒருத்தியால. இப்ப என் பேரனுக்கு கல்யாணம் ஆச்சு. இந்த கூற கட்டவளை கூட சேர்த்துக்கிட்டு என் பேரனுக்கு வாழ்க்கை கிடைக்கலாம் பாக்க. கிரேன், நீ நினைக்கிறது எப்பயும் நடக்காது. என் பேரனுக்கு வாழ்க்கை தியாக்கு கூட தான். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யாருக்கிட்ட வேணாலும் பேசிக்கிடுங்க. யார வேணாலும் தியாக்கு எதிராக திருப்பி விடுங்க. அதைய பிரியனேன்னு சொல்லிட்டு நீங்க என்னத்தை தான் பிளான் போட்டாலும் அது மூலமா அதைய ஒன்னா சேருவாங்களே தவிர பிரிஞ்சு போக மாட்டாவ. தியானேனா பாருங்க ரெண்டு பேரும். டாக்டர் வராங்க. அர்ஜுனுக்கு இப்ப எப்படி இருக்குன்னு கேட்போம். டாக்டர், டாக்டர், எங்க அர்ஜுனுக்கு ஒண்ணும் இல்ல தானே? நீங்க கைவிட்டாலும் கடவுள் கைவிட மாட்டாங்கன்னு நம்புறோம். உங்க நம்பிக்கை வீண் போகலாம். டாக்டர், என் பிள்ளைக்கு ஒண்ணும் இல்லையே. ஆமா, நீங்க எல்லாரும் கடவுளுக்கு மேல நம்பிக்கை வச்சு கடவுளுக்கு மேல பாரத்தை போட்டியா. அவரு கண் முழிச்சிட்டாரு. டாக்டர், நிஜமா கண் முழிச்சிட்டாரா? நான் சொன்னேன்ல அவருக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு. அண்ணா இப்ப நல்லா தானே இருக்கு டாக்டர். ஆமா, நல்லா இருக்காரு, கண் முழிச்சிட்டாரு. இனிமே நீங்க பயப்படிய மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இனிமே அவருக்கு உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நாங்க போய் பாக்கலாமா? ஆனா காயம் ரொம்ப ஆழம். அது மட்டும் இல்லாம அவருக்கு கால்ல வேற பலமா அடிபட்டிருக்கு. அதனால இப்போதைக்கு அவரால எந்திரிச்சு நடக்கிறதுக்கெல்லாம் முடியாது. நடக்க முடியாதா? ஆமா, அவர் உயிர் பழச்சதே பெருசு. ஆனா இப்போதைக்கு அவரால எந்திரிச்சு நடக்க முடியாது. டாக்டர், அக்காக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். அண்ணன் தான் அவளுக்கு எல்லாமே. குறிச்சிருக்க நாள் வேற நெருங்கிக்கிட்டே வருது. அண்ணனால எந்திரிச்சு நடக்க முடியாதுன்னு சொல்லுதியா? சார், அவர் உயிர் பழச்சதே பெருசு. நீங்க கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசுதியா? இப்ப அவரால இப்போதைக்கு எந்திரிச்சு நடக்கவே முடியாது. எந்திரிச்சு ஓடி ஆடி நடக்கியது என்ன? சும்மா எந்திரிச்சு கூட நிக்க முடியாது. அவர் கண்ணு முழிச்சிட்டாருன்னு நீங்க சொன்னதான் சந்தோஷப்பட்டான். ஆனா இப்போ இப்ப ஒரு குண்டை தூக்கி போடுதியா? ஆமா சார், நீங்களே பாத்துக்கிட்டு தானே இருந்தியா? கால்ல பயங்கரமா முறிவு இருக்கு. கால் எடுத்து வச்சு ஒரு ஸ்டெப் கூட நடந்துக்கிட மாட்டாரு. வயித்துல வேற ரொம்ப ஆழமா குத்துப்பட்டிருக்கு. உயிரே திரும்ப வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா மெடிக்கல் மிராக்கிள் உங்க எல்லாருக்கு பிரேயர்னாலதான் அவர் உயிர் பழச்சு வந்திருக்காரு. அதான் டாக்டருங்க கைவிட்டாலும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காருலாம். அவர் நினைச்சாருன்னா மரண வாசல்ல தொட்டாலும் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு மிராக்கிள் தான் இப்பயே நடந்திருக்கு. இதுல நீங்க என்னடானா கல்யாணம் காது குத்துன்னு சொல்லுதியா? நீங்க கல்யாணத்தை நடத்துதியாலோ எதை நடத்துதியாலோ அது உங்க பிரச்சனை. ஆனா அவரால எந்திரிச்சு நடந்து எந்த வேலையும் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாம எப்போ அவர் துணைக்கு ஒரு ஆள் வேணும். சின்ன வேலையை கூட அவரால செய்ய முடியாது. வீல் சேர்ல வேணா இருத்தி நீங்க எங்க வேணாலும் கொண்டு போலாம். நம்மள மாதிரி எல்லாம் அவரால எந்த வேலையும் செய்ய முடியாது. எப்பவுமே அவருக்கு துணைக்கு ஒரு ஆள் வேணும். அப்போ இனிமே எந்திரிச்சு நடக்கவே முடியாதா? நடக்கவே மாட்டாருன்னு சொல்லலையே. ட்ரீட்மெண்ட் மூலமா கண்டிப்பா சரி பண்ணிடலாம். ஆனா இப்போதைக்கு அவரால எந்திரிச்சு நடக்க முடியாது. உங்களுக்கு புரியும் நம்புறேன். புரியுது சார். அவர் உயிரோட எங்களுக்கு திரும்ப கிடைச்சதே பெருசு. நாங்க எல்லாம் போய் பாக்கலாமா அவரை? எல்லாரும் போய் பாக்காதுங்க. கொஞ்சம் பேரா போங்க வேண்டாம். ரொம்ப அடிபட்டு ரொம்ப டயர்டா இருப்பாரு. அவரை டிஸ்டர்ப் பண்ணிய மாதிரி எல்லாம் எதுவும் பேசாதுங்க. கூட்டமா போய் நிக்காம கொஞ்சம் பேரா போய் பாருங்க. அது பிறகு ஒரே ஒருத்தங்க மட்டும் அவருக்கு கூடால இருந்தா போதும். டாக்டர், இனிமே அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே? இல்லங்க, அவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அவரோட உயிரை நாங்க காப்பாத்திட்டோம். எந்திரிச்சு நடக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகும். எந்திரிச்சு நடந்துருவாரு. நீங்க போய் பாக்கலாம். தயவு செஞ்சு அவருக்கு கிட்ட நின்னு சத்தம் போட்டு அழ எல்லாம் செய்யாதுங்க. புரியுது டாக்டர். போங்க போய் பாருங்க. என்னமா இங்கேதான் நிக்கிறியா? போக மாட்டா அப்ப நானி. அர்ஜுன், எங்கடி போற? ஏன் எங்க போறாவன்னு உனக்கு தெரியாதோ? நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இவன் மட்டும் இல்லைன்னா அர்ஜுனுக்கு இந்த நிலைமை இன்னைக்கு வந்திருக்காது. என் புள்ள நிலநாஞ்சம் இறந்ததுல இருந்தே நான் அதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இவளாலதான் ஒவ்வொரு உயிரா போயிட்டு இருக்குன்னு. அவன் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இவளை நடு வீட்டுல கொண்டு உட்கார வச்சான். இவளால இப்ப அவன் உயிருக்கே ஆபத்து வந்திருக்கு. இத சொன்னா இந்த வீட்டுல உள்ளவனுங்க யாரும் நம்ப போறது இல்ல. இங்க போறேன். இனிமே நீ அர்ஜுனுக்கு வீட்டு பக்கம் இல்ல. அர்ஜுனுக்கு மூஞ்சில கூட முழிக்கப்படாது சொல்லிட்டேன். ஏன் நீ யார அத சொல்லதுக்கு? நான் யாரா? என்ன மட்டும் அர்ஜுன் கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருந்திருப்பாரு இன்னைக்கு. இவளாலதான் அவருக்கு இந்த நிலைமை. இனிமே இவ அவரை பார்க்கப்படாது. பார்க்க விடவே மாட்டேன். அம்மாடி, என் பேத்தி குத்துப்பட்ட நேரத்துல இருந்தே உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கா. எத்தனை தடவை மயக்க போட்டு கீழே விழுந்துட்டா. அவளும் பாக்கட்டுமா? அவ பார்த்தாள்னாதான் கொஞ்சம் தெம்பா இருப்பா. ஜெசிகா, உனக்கு மனசாட்சியே இல்லையா? உன் கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வரல. இவ மேல எனக்கு அந்த அளவுக்கு ஆத்திரமா வருது. அப்படியே இவளை கொண்டு புதைச்சிக்கலாம் போல கோவம் வருது. நீ வேணா கேட்டு பாரு. இவ போஸ்ட்ல கூட நான் சொல்லி விட்டேன். உன்னால
இனிமே அர்ஜுனுக்கு பக்கத்துல இவன் நெருங்கப்படாது. அம்மாடி, ஒரு தடவை பாத்துக்கிட்டு வரட்டுமா அவளும்? எத்தனை தடவை மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். ஆமா, உங்க பேத்தி மயக்கம் போடியான்னு சொல்லிக்கிட்டு எங்க அர்ஜுனுக்கு உயிரை எடுக்கலான்னு பாக்குறீங்களா? எல்லாருக்கும் உயிரை எடுக்கிறதுக்கு இவ செத்து போயிருக்கலாம். தொலைச்சிருவேன். இன்னமும் நாலு போடுறான். அவ பேரு புத்தி வருதான்னு பாப்பான். இந்த வயசுல இவ்வளவு மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்க போன நான் பார்த்ததே இல்ல. நல்ல வேலை இவளுக்கிட்ட என் ஃப்ரெண்ட் தப்புறான். ஒரு வேலை கொடுத்த வாக்குன்னு சொல்லிக்கிட்டு இவளை கல்யாணம் பண்ணிருந்தான். அவன் வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிருக்கான். ஏன் அண்ணிய பார்த்தா செத்து போயிருக்கலாம் இல்லன்னு கேட்கான். வாயை கிழிச்சு தொங்க விட்டுவோம் பாத்துக்கான். உனக்கு மட்டும் தான் வாய் இருக்குன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காரா? எங்களுக்கு வாயம் இருக்கு, கையா இருக்கு. ரோத்திரியும் அவன் தோலை வச்சு தொங்க விட்டுருக்கான். அண்ணன் உயிருக்கு அங்க போராடிக்கிட்டு இருக்குன்னு நாங்க எல்லாரும் அழுதுகிட்டு நிக்கோம். உனக்கு அந்த கவலை எல்லாம் இல்ல. உன் என்ன முழுக்க அன்னிக்கு மேல பழியா தூக்கி போட்டு அவியில வெளியே துரத்திக்கிட்டு நீ அந்த இடத்துல வந்து இருக்கணும். என்னடி கேரக்டர் இது? அசிங்கம் பிடிச்ச விலை. வெக்கமா இல்ல உனக்கு? கவின், உனக்கு இன்னுமா புரியல? நல்ல வேலை, சாராக்கு கொஞ்சமாவது புரிஞ்சுது. இவ உங்க அண்ணனுக்கு கூட இருக்கான்னு வச்சுக்கான். என்னமோ உன் அண்ணன் உயிருக்கு ஆபத்தா தான் இருக்கான். இங்க பாரு, எங்க ஃபேமிலி விஷயத்துல தலைப்பொடிய வேலையெல்லாம் வச்சுக்காத. நீ யாரு எங்க ஃபேமிலி விஷயத்துல தலை போடுறதுக்கு? இது என் குடும்பம், எங்க குடும்பம். கொண்ட கண்ட நாய்ங்க எல்லாம் எங்க குடும்பத்துக்குள்ள மூக்க நுழைக்கிறதுக்கு நாங்க எந்த அதிகாரமும் கொடுக்கல. யாரு நாயின்னு சொல்ல? ஏன் உனக்கு புரியலையா? எங்க குடும்ப விஷயத்த நாங்க பாத்துக்கலாம். எங்க குடும்ப விஷயத்துக்குள்ள நீ மூக்க நுழைக்க வேலையை வச்சுக்காத. உனக்கு எங்க குடும்பத்துக்கு என்னடி சம்பந்தம்? நீ எவ்வளவு ஒருத்தி வந்தியா? உனக்கு வேண்டப்பட்டவங்ககிட்ட பேசினியா? போயிட்டே இரு. மறுபடியும் ஓன் பண்ணி எங்க குடும்பத்து விஷயத்துல இனிமே நீ தலை போட்ட அவ்வளவு அடிக்கிற அடியில மூச்சு முடியெல்லாம் பேந்துறான். அண்ணி, அவ என்ன பேச்சு பேசினான்னு கேட்டியா? என்ன வேணாலும் பேசிக்கிட்டு போட்டு பேசணும்னா எனக்கு பேசுறதுக்கு தெரியாதா? அவருக்கு பலி எப்படி இருக்கும்? திரும்ப வருவாரா இல்லையான்னு ஒவ்வொருத்தங்களும் அழுதுகிட்டு இருக்கச்சுல இந்த சண்டை இப்ப தேவையா? இங்க சண்டை போடுறதுக்காண்டியா வந்திருக்கோம் நம்ம எல்லாரும். உனக்கு அறிவில்லையா கவின்? அண்ணி, அவ பேசின பேச்சுக்கு ராத்திரி அவளை தொங்க விட்டுருப்பேனா? நம்ம குடும்பத்துல தலை போடுறதுக்கு இவளுக்கு எந்த உரிமையும் இல்ல. கவின், எனக்கு உங்க அண்ணனை பார்க்கணும் கவின். அவருக்கு குத்துப்பட்ட நேரத்துல இருந்தே என் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு தடவை கண்ணை முடிச்சு பார்க்க மாட்டாரா அப்படின்னு தயவு செஞ்சு நிறுத்துங்க. நீங்க வாங்க அண்ணி. கவின், ஒன்னும் இல்ல சாரா, அதான் அண்ணன் கண்ணு முடிச்சுட்டுலாம். அண்ணனை பாத்துக்கிறதுக்கு தான் நம்ம எல்லாரும் இருக்குமே. தங்கச்சியா நான் இருக்கேன், தம்பியா நீ இருக்க, ஃப்ரெண்டா கார்த்திக் அண்ணன் இருக்காரு. நம்ம எல்லாரும் இருக்கச்சுல அவியனத்துக்கு வரணும். சாரா சாரா, உனக்கு நான் பைத்தியமா பிடிச்சிருக்கேன். இல்லங்க, நம்ம எல்லாரும் தான் அண்ணனுக்காண்டி இருக்கமே. நம்ம எல்லாரும் இருக்கச்சுல அவியனத்துக்குன்னு கேட்கேன். சாரா, உன் பேச்சும் சரியில்லை, உன் நடவடிக்கையும் சரியில்லை. ஐயோ, நான் தப்பான எந்த அர்த்தத்திலயும் சொல்லல. புறவே அவிய அம்மா தான் சொல்லிக்கிட்டே இருக்காவெல்லாம். அவிய பேத்தி நிறைய தடவை மயக்க போட்டு விழுந்துட்டாவ அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். இனிமே இப்ப அண்ணனை வந்து பார்க்க வந்தாவல்னா என்னமோ அண்ணனை பார்த்து அழுவாவ, என்னமோ மயக்கம் போட்டு விழுவாவ. அவிய நல்லதுக்காண்டி தான் சொல்லேன். அது எங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கட்டோம்னா அண்ணனுக்காண்டி நம்ம எத்தனை பேர் இருக்கோம்ல, அது பிறவிக்கு என்ன பயம்? சாரா, அடிச்சாலும் அடிச்சிடும் பாத்துக்கான். பயமுடே. இது என்னடி பேச்சு? ரோஹித், நான் என்ன இப்ப தப்பா பேசிட்டேன்? இது ஏற்கனவே அழுது மயக்கம் போட்டுட்டு தான் நிக்காவ, டயர்டா இருக்காவ. என்னமா அண்ணனை போய் பார்த்தா அழுதாவல்னா திருப்பி மயக்கம் போடுவாவ. அவைய நல்லதுக்காண்டி தான் சொல்லேன். அண்ணனை வந்து அவைய பார்க்க வேண்டாம். சாரா, கார்த்திக் அண்ணன் சொன்ன மாதிரி உன் நடவடிக்கை ஒண்ணும் தெரியல. உங்களுக்கு அப்படி தோணுதுன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க எல்லாரையும் விட எல்லாரையும் விட என் அண்ணனுக்கு நான் தான் முக்கியம். என் அண்ணனுக்கு கூட யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். என் அண்ணனுக்கு கூட யார் இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தெரியும். அம்மாடி, நீ மாமா. கவின், நீ வா, அண்ணனை போய் பார்த்துக்கிட்டு வரலாம். இப்பதான் பத்திக்கவே ஆரம்பிச்சிருக்க. இனிமே தானே மெயின் பிக்சரே இருக்குது. எப்படி தாங்கிக்கிறேன்? அவர் பொழைச்சிட்டாருடி, அது போதும் எனக்கு. என் புருஷன் எந்திரிச்சு நடந்துருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்கு எதிரா எவ்வளவு சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கேன். எப்போ உனக்காண்டி பேசுறதுக்கு அர்ஜுனன் இருக்கான். ஆனா அவரை கூட இல்ல. சாரா கூட உனக்கு எதிரா மாறிட்டா பாரு. அவளுக்கிட்டே இதை நான் எதிர்பார்க்கவே இல்லடி. பவி, அவ பாவம். அவளுக்கு இந்த உலகத்துல இருக்க ஒரே உறவு அவ அண்ணன் மட்டும்தான். எனக்கு குத்துப்பட வேண்டியது அவருக்கு குத்துப்பட்டிருக்கு. அவ மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும்ல. ஆமா, பெரிய மண்ணாங்கட்டி மனநிலை. அண்ணி இவ்வளவு நாளா உருகுனாளே. அவ கல்யாணத்துக்கு பிறகு அவ அண்ணனுக்கு நல்லா சமைச்சு போடணும். அவ அண்ணனை நல்லா பாத்துக்கிறதுக்கு நீ வேணும். உனக்கு ஒரு பிரச்சனைனா ஒண்ணு அவ அண்ணன் பாத்துக்கப்படாது. இது என்னடி செல்ஃபிஷா இருக்கா? அப்பனா இவ்வளவு நாளா அண்ணியும் சுத்தி வந்தது அவ அண்ணனை நீ அம்மா மாதிரி இருந்து பாத்துக்கிறதுக்கு மட்டும்தான். ஒரு பிரச்சனைனா நீ வேண்டான்னு தூக்கி போட்டுவாளா? அவளுக்கு டெண்டு நான் இதை எதிர்பார்க்கவே இல்லடி. பாத்தியா, நீ வெளியே நிக்க. அவருக்கு குத்துப்பட்ட நேரத்துல இருந்து ஒரு நிமிஷம் உன் கண்ணீர் நிக்கல. உன் அத்தைக்காரிக்கு கண்ணுல இருந்து அந்த ஜெசிகாலுக்கு கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வரல. அவளுக்கு ரெண்டு பேரும் உள்ள போனா மட்டும் அந்த சாராக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒண்ணு உள்ள விட்டுறப்படாது. அம்மா யாரால இறந்தாவளோ அதே பார்த்தாலே சித்தின்னு போறான். சும்மா இருப்பவி. நம்ம இங்க சண்டை போடுறதுக்கோ நீயா நானா அடிச்சு பாக்கிறதுக்கோ வரல. அவருக்கு ஒண்ணும் ஆக கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு தானே எல்லாரும் இங்க நிக்கோம். அவர் கண்ணு முடிச்சிட்டாருல, அது போதும் எனக்கு. இதை விட எனக்கு எந்த சந்தோஷமும் இல்ல பவி. பியாத்திக்கு மட்டும் அந்த கடவுள் ஏன் இப்படி கஷ்டத்தை கொடுக்கான்னு தெரியல.
அழாதடி, கஷ்டமா இருக்குடி. நான் யார் மேல அது பாசம் வச்சா இல்ல என் மேல யாராவது பாசம் காமிச்சாவல்னா ஏன் கடைசி வரைக்கும் அந்த உறவு எனக்கு நீடிக்காமலே போகுது. எதுக்குமே கொடுத்து வைக்கல பவி. எனக்கு வந்ததுல இருந்தே எனக்கு ஆறுதலா இருக்க. காஃபி கூட குடிக்கல. அவர் தான் கண்ணு முடிச்சிட்டாருலாம். நீ அம்மாவை கூட்டிட்டு கேண்டீன் போயிட்டு வா. எனக்கு ஒண்ணும் வேண்டாமக்கா. இப்ப காஃபி குடிக்க மனநிலையிலயா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இந்த கூட்டம் இப்படிதான். இந்த கூட்டத்துக்கு கூட சாரா சேர்ந்துட்டாலாம். அதுதான் எனக்கு கோவம் கோவமா வருது. ஆத்திரமா வருது. பழான்னு அவளுக்கு கண்ணத்திலேயே 4 போட்டுலாம் போல இருக்கேன். திட்டி அவளே பாவம். நாளைக்கு அவளுக்கு ஒரு பிரச்சனைனா ரோகித்த பாதியில விட்டுட்டு வந்துடலாம். பவி வாய் மூடி. மச்சான். அண்ணே. சாரா, நான் நல்லா இருக்கேன். அழாதா. ராத்திரில இருந்து உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இருக்கோம். உனக்கு ஏதாவது ஒண்ணுனா எனக்கு நீ யாருன்னு இருக்கா? டாக்டர் வேற நீ பழைக்கதே கஷ்டம்னு சொல்லிட்டாவ. உன் நிலைமை தெரிஞ்ச நேரத்துல இருந்து உயிரை கையில புடிச்சுக்கிட்டு நிக்கும். உன்னை இந்த நிலைமையில பாக்கிறதுக்கு நான் ஆசைப்பட்டேன். என்ன அனாதை ஆக்கிட்டு போயிடலாம் நினைச்சியானா? சாரா, எனக்கு தான் ஒன்னும் இல்ல விடு. நான் நல்லா தான் இருக்கேன். நீ என் ஃப்ரெண்டுடா. உன் கண்ணு யாரை தேடுதுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியாதா என்ன? அண்ணே, உனக்கு ஒண்ணும் இல்ல அண்ணே. நீ நல்லா இருக்க. நீ கண்ணு முடிச்சதே எங்களுக்கு போதும். இதுவே போதும். இதுவே சந்தோஷமா இருக்க அண்ணே. பொண்ணுங்களுக்கு தான் உடனே அழுக வரும். நீ எதுக்குடா அழுற? மச்சான். அர்ஜுன், உங்களை இப்படி பாக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உங்களுக்கு இப்படி ஆயிட்டுன்னு தெரிஞ்சதுல இருந்தே பதறிக்கிட்டே இருக்கோம். இப்போ நீங்க நல்லா தானே இருக்கீங்க? டேய், அவன் ஏயா, ஒரு அப்பனா உங்களை எப்படி பார்க்கறதுக்கு முடியல என்னால. சென்னை எந்திரிச்சு நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. டேய், கார்த்திக், யாரை தேட்டன்னு எனக்கு தெரியும்டா. மச்சான், என் பொண்டாட்டி எங்கடா? கார்த்திக், கவின், உங்ககிட்ட தான் கேட்டேன். எங்க அவன் நல்லா இருக்கா தானே? பிரவீன் அந்த கத்தியால குத்துனதுமே ஓடிட்டான். நான் வேற உடனே மயக்கம் போட்டுட்டேன்டா. அவளை வேற காணும். அவன் திரும்ப வந்து ஏதாவது அவன் எங்கடா போயிட்டான்? என்ன இப்படி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு அட்மிட் பண்ணியா? அர்ஜுன், அவளை நான் அடிச்சாலே எனக்கு நானே தண்டனை கொடுத்துப்பேன். என் கண்ணு முன்னே என் பொண்டாட்டி மேல கை வச்சான்டா. அவன் கை காலை உடைக்காம நானும் விட போட்டா இல்ல. அதுக்கு முன்னாடி தியா எங்கடா? தியா எங்கன்னு கேட்கலாம். டேய், நீ சத்தம் போட்டெல்லாம் பேசக்கூடாது. டேய் கார்த்திக், அவ நல்லா இருந்திருந்தாள்னா என்ன பாக்குறதுக்கு ஆளா வந்திருப்பா. நான் கண்ணு முடிச்சதுக்கு அவதான் சந்தோஷப்பட்டிருப்பா. ஆனா அவளை காணலன்னா எங்கடா என் பொண்டாட்டி? அந்த பிரவீன் திரும்ப வந்தானா என்ன? அர்ஜுன், உங்க பொண்டாட்டி எங்கன்னு உங்க தங்கச்சிக்கிட்டே அது பிறவைக்கு இந்த ஜெசிகா இந்த தங்காவியலுக்கிட்டே கேளுங்க. புரியல. உங்க தங்கச்சி ஜெசிகா தங்கம் இவ 3 பேரும் சேர்ந்துதான் உங்களை அதைய பார்க்கப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு வெளியே விட்டுருக்காவ. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது அண்ணே, அவியா மயக்கம் போட்டு விழுந்துகிட்டே இருந்தாவ. என்னமோ உன்னை பார்த்தா இன்னமும் மயக்கம் போடுவாவெல்லாம். அதான் அவைய வெளியே நிக்கதான் நல்லது அப்படின்னு. அவ என் கூட இருக்கதான் எனக்கு ஸ்ட்ரென்த். அவ கூட நான் இருக்கதான் அவளுக்கு ஸ்ட்ரென்த். ஏன் உனக்கு இது தெரியாதா என்ன? டேய் மச்சான், நான் கண்ணு முடிச்சதும் அவளை தாண்ட தேடிட்டு இருக்கேன். வர சொல்லு. இதோ கூப்பிடுறேன் அர்ஜுன். உங்களுக்கு இந்த ஒரு வார்த்தைக்காண்டி தான் காத்துட்டு இருக்கேன். ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு பவி. எங்கேயாவது போய் எட்டி நின்று பார்க்கணும் போலயாவது இருக்கேன். தியா, நீ அவருக்கு பொண்டாட்டி. ஒளிஞ்சு நின்னு பார்க்க வேண்டியவியா முன்ன போய் நிக்காவா? தைரியமா அவருக்கு முன்ன போய் நிக்க வேண்டியவா நீதான். உள்ளவா. இல்ல அண்ணே, இப்பதான் கண்ணு முடிச்சிருக்காரு. எல்லாரும் இங்க வந்ததுல இருந்தே ஒரே சண்டையும் சச்சரவும் தான். இப்ப நான் உள்ள வந்தா ஜெசிகாவும் அத்தையும் ஒரு பக்கமா சத்தம் போடுவாவ. சாராவும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு நிப்பா. இதெல்லாம் பாக்கத்துல என்னமோ அவருக்கு வருத்தமா இருக்கும். இப்ப அவருக்கு தேவை மன நிம்மதி. அது நான் உள்ள வந்தா அவருக்கு கிடைக்காது. எல்லாரும் ஆரம்பிப்பாவ. அதனால அவருக்கு நிம்மதி தான் எனக்கு முக்கியம். உன்ன மாதிரி எல்லாரும் யோசிச்சாவல்னா நல்லா இருக்கும். நீ உள்ள வா. இல்லன்னா எல்லாரும் கட்டியதெல்லாம் அவருக்கு நிம்மதியே பெயரும். நீ உள்ள வந்தா அர்ஜுனுக்கு நிம்மதி பெயரான்னு நினைக்கிறேன். ஆனா கண்ணு முழிச்சதான் அவள் தேடினது ஒன்னதான். அதனாலதான் சொல்லேன், உள்ள வா. சாரா, அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கேன். அதை நான் தெளிய வைக்கலாம். நீ உள்ள வா. என் பிள்ளை இப்படி பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. என்னங்க? நல்லா தான் இருக்கேன். சார், என்ன சிஸ்டர்? அவருக்கு இப்ப தேவைப்படுகிறது ரெஸ்ட். இப்படி உன்னோட எல்லாரும் உள்ள நின்னீங்கன்னா அவருக்கு தான் கஷ்டமா இருக்கும். அதான் எல்லாரும் பாத்துட்டே எல்லாம் யாராவது ஒருத்தங்க மட்டும் உள்ள இருங்க. மத்தவி எல்லாம் வெளியே வெயிட் பண்ணுங்க. அதுதான் அவர் ஹெல்த்துக்கு நல்லது. சரி சிஸ்டர். அதான் அவர் கண்ணு முடிச்சிட்டாருலாம். மடி, நீ இங்கே இரு. நாங்க எல்லாரும் வெளியே நிக்கோம். கவின், அண்ணனை பாத்துக்கிறதுக்கு யாராவது ஒருத்தங்க உள்ள நிக்க சொல்லிருக்காவெல்லாம். நான் இருக்கேன். நீங்க எல்லாம் வெளியே போய் நில்லுங்க. 2 பேரும் கண்ணாலேயே பேசுதியா? உன்னை இங்க விட்டாதானடி. ஆமா சாரா, ஒண்ணில் நீ இங்க இரு, இல்லன்னா நான் உள்ள இருக்கேன். ஆமா, ஒண்ணில் நீ இங்க இரு, இல்லன்னா சாரா இருக்கட்டும். மத்தவையெல்லாம் வெளியே நிக்கலாம். ஏன் நீ எதுக்கு உள்ள இருக்கணும்? இனிமையாவது அர்ஜுன் இருக்கு எந்த ஆபத்தும் வரப்படாதுன்னா ஒண்ணில் நான் கூட இருக்கணும், இல்லன்னா சாரா கூட இருக்கட்டும். யாரும் உள்ள இருக்கக்கூடாது. அர்ஜுன்,
வாங்கம்மா. இப்ப எப்படிப்பா இருக்கு? நல்லா இருக்குதியா? ஆமாம்மா, நல்லா இருக்கேன். அப்பா எல்லாரும் வெளியே போங்க, நான் இருக்கேன் உள்ள. சாரா, தியா தானே அவருக்கு பொண்டாட்டி, தியா இருக்கட்டும். எனக்கு கூட நான் இருக்கேன். அம்மாடி, அந்த நர்ஸ் பிள்ளை அப்பவே எல்லாரும் வெளியே வெயிட் பண்ண சொல்லிச்சேன். என்னமே எல்லாரும் உள்ளே நிக்கிறியா? அது அர்ஜுனுக்கு தான் ஆபத்தா போவான். சாரா, நீ முத வெளியே வா. இல்லம்மா, அண்ணனுக்கு கூட நான் இங்கே இருக்கேன். அண்ணனை விட்டு நான் எங்கேயும் வர மாட்டேன். ஒருத்தங்கள உள்ள இருக்க சொல்லிருக்காவ. நான் இருக்கேன் அண்ணன் கூட. நீயே சொல்லிட்டேலாம், அவன் உனக்கு அண்ணன். ஒன்னா பிறந்து வளர்ந்த அண்ணன் தங்கச்சியா இருந்தாலும் ஓ அண்ணனுக்கு தான் கல்யாணம் ஆயிடலாம். இனிமே எல்லாம் அவன் பொண்டாட்டி தான். டாக்டர் தான் அசையவே முடியாதுன்னு சொல்லிருக்காருலாம். ஓ அண்ணனுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் ஒன்னால செய்ய முடியாது. நீ வெளியே போய் நில்லு, நான் சொன்ன கேப்ப எல்லாம். இல்லம்மா, அது என் பேட்சுக்கு மரியாதை இருக்குன்னா நீ வெளியே போ. சாரா வெளியே போனாள்னா நான் உள்ளதான் இருப்பேன். அர்ஜுனுக்கு துணையா நான் உள்ளதான் இருப்பேன். ஒன்னே சாரா உள்ள இருக்கட்டும், இல்லனா நான் உள்ள இருக்கேன். என்னமா ரெண்டு போடுங்க அத்தை. என் மேல கை நீட்டதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அவன் பொண்டாட்டி இருக்கச்சல நீ யாரடி? இப்ப வெளியே போறியா, இல்லனா நானே கழுத்து பிடிச்சு இழுத்து வெளியே தள்ளட்டா? ஆண்டி, நீங்க என்ன சொன்னாலும் இனிமே அர்ஜுனுக்கு துணையா இவ இருக்கக்கூடாது. உனக்கு வேற ஆம்பளையே கிடைக்கலையா? அவனுக்கு தான் கல்யாணம் ஆயிட்டுலாம். இங்க பாரு, வெளியே போவேலன்னு வச்சுக்கா, நானே என் பிள்ளை கிட்ட சொல்லி உன்னை உள்ள தூக்கி போட சொன்னாலும் சொல்லிடுவேன். பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். வெளியே போடி. ஓட பாரு, நல்லா இருக்க குடும்பத்துக்குள்ள வந்துருவாளுங்க ஆட்டிட்டு. வெளியே போன்னு சொல்லலாம். நியாயமா பார்த்தா உள்ள வரதுக்கே உனக்கு தகுதி இல்ல. உன்னையெல்லாம் இந்த குடும்பத்துக்குள்ள விட்டுருக்காவளே, அது பெரிய தப்பு. ஏன் வீட்ல இருக்கணும், உன் காலை உடைச்சிருப்பேன் நேரத்துக்கு. சாரா, நான் சொல்லலாம், வெளியே போ. சரி அத்தை. அப்ப ஆரம்பிச்சது என்னமா அழுது முடியல. அழுறத நிறுத்திட்டு உட்காரு. உட்கார்டி, சொல்லலாம். ரொம்ப பயந்துட்டியா? ஏண்டி, அழுதுக்காண்டிதான் வந்தியா? இப்ப நான் என் உயிரே திரும்ப வந்திருக்கேன். ரொம்ப இல்லைங்க, ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன். நீங்க கண்ணு முழிச்சிட்டீங்கன்னு டாக்டர் சொன்னதுக்கு பிறகுதான் உயிரே வந்தது. ரொம்ப மிஸ் பண்ண அர்ஜுன். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்கிடவே முடியாது. அவ்வளவு பயமா இருந்தது. அதான் திரும்ப வந்துட்டேன் இல்லடி. என்னமா அழுற? அப்புறம் குண்டாச்சி, நீ புரண்டு புரண்டு உருண்டு உருண்டு அழுறதுக்கு நான் பழைய அர்ஜுன் இல்ல. அடிபட்டு இத்து போய் கிடக்கேன். நீ புரண்டு புரண்டு அழனா கீழே போய் படுத்துக்கான். என்னங்க வலிக்குதான்? நான் கொஞ்ச நேரம் ஆடாம அசையாம படுத்துக்கவா? ஆனா ஒரு கண்டிஷன். அழாம படுக்கணும்னா படுத்துக்கோ. அழுது அழுது என்னையும் துக்கப்படுத்திடாத. நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? நீங்க யாச்சும் அப்படி பண்ணீங்க, என் உயிர் போயிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா நான் கவலைப்பட்டிருப்பேன் தியா. எனக்கு கத்த எல்லாம் முடியல. அழுறதா இருந்தா எந்திரிச்சிரு. ஏற்கனவே கொலை வெறியில தான் இருக்கேன். என் கொண்டு முன்னமே என் பொண்டாட்டியை கை நீட்டி அடிச்சான் இல்ல. அவன் கை காலை உடைக்காம நானும் விட போறதா இல்ல. அவன் எவ்வளவு பெரிய ஆபத்தை தொட்டிருக்கான்னு இனிமே நான் அவனுக்கு காட்டுறேன். இவ்வளவு நாள் அவனை விட்டு வச்சதே பெருசு. சரி, சின்ன வயசுல இருந்தே 2 பேரும் ஒன்னா பழகுனவியா. தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய இடத்துல உனக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கான். அதை மதிச்சுதான் இவ்வளவு நாள் அவனை விட்டு வச்சேன். கஞ்சி முட்டுற நேரத்துல அவன் யாருன்னு அவன் காட்டிட்டான்ல. எந்த பிரச்சனைக்கு போக வேண்டாம். அதான் ரோஹித் இருக்காருல, அவர் பார்த்துப்பாரு. எனக்கு எமலையா இவ்வளவு பாசம் உங்களுக்கு? பாசம் எல்லாம் இல்லடி. அப்போ சும்மா சண்டை போடுறதுக்கு ஆசை. அதுக்கு காரணம் வேணாம். சும்மா சொன்னடி. சாரி, படுத்துக்கான். ஒன்னும் தேவையில்ல. இவ்வளவு நேரம் என்ன தவிக்க விட்டுட்டியா? அதான் வந்துட்டேனே. சரிதியா, யாரெல்லாம் என்னன்னு சொன்னாவ? அது டாக்டர், நீங்க பொழைக்கதே கஷ்டம்னு சொன்னாவ. டாக்டரை விட வீட்டுல யாரெல்லாம் என்னன்னு சொன்னாவன்னு கேட்டேன். அம்மா ரொம்ப பயந்தாவ. அது பிறவைக்கு சாரா ரொம்ப பயந்தா. எல்லாரும் பயந்தது இருக்கட்டும். என்னன்னு உனக்கிட்ட பேசினாவன்னு கேட்டேன். யாரும் ஒன்னும் பேசல. தியா, சாரா நடந்துக்கிட்டே எனக்கு வேடிக்கையா இருக்கு. அப்ப அந்த 2 பையங்களும் என்ன பேச்சு பேசியிருக்கான்னு எனக்கு புரியாம இல்ல. அதெல்லாம் யாரும் ஒன்னும் பேசல அர்ஜுன். நீங்க முதல் சரியாக்கி வாங்க, எனக்கு அது போதும். எவா என்ன பேசினான்னு கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லு. சாரா என்ன ரொம்ப திட்டினாலா என்ன? அவ நடந்துக்கிட்டே எனக்கு சுத்தமா பிடிக்கல. இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. திட்டினா கூட ஒன்னும் இல்ல. ஆனா யாரும் மாதிரி அவ நிலைமையில யோசிச்சு பார்க்கல. அவ மேல தப்பு இல்ல. அவளாலையும் தாங்கிக்க முடியல. என்னால தானே உங்களுக்கு இந்த நிலைமை. என்ன குத்த வந்தது தானே நீங்க வாங்கிக்கிட்டீங்க. அதான் அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. நாளைக்கு ரோஹித்துக்கு பொண்டாட்டி ஆனதுக்கு பிறகு அவளும் இப்படி ஒரு நிலைமையில இருந்தாள்னா ரோஹித் அவளை ஒத்தையில விட்டுட்டு ஓடிடணுமா? இல்லங்க, அவ ஏதோ இல்லதியா, சும்மா கேட்டேன். என் தங்கச்சினால நியாயம்னு ஒண்ணு இருக்கலாம். அதான். இனிமே என்ன இப்படி எல்லாம் தவிக்க விட்டுறாதுங்க. ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இப்ப கூட அழன போல இருக்கு. ஆனா நீங்க ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டுதான் கண்ணீரை கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன். தயவு செஞ்சு இனிமே எப்பவும் இப்படி கஷ்டப்படுத்திடாதுங்க. இதெல்லாம் தாங்கிக்க கூடிய அளவுக்கு நான் ஸ்ட்ராங் இல்ல அர்ஜுன். வெற்றி, அதான் வந்துட்டேன்ல. எப்படி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தேன்? அர்ஜுன், அந்த இடம் சேஃபான இடமே இல்ல. பிறகு நான் சீரியஸா பேசி
பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க காமெடி பண்ணுதியலா? ஏய் நானும் சீரியஸா தாண்டி கேக்கேன். அங்க தனியா மாற்ற பொண்ணுங்களெல்லாம் தூக்கிக்கிட்டு போய் தப்பா நடந்துக்கிட்டு அந்த பொண்ணுங்கள கொலையே பண்ணிடுவாங்க போல. அர்ஜுன், கையை விடுங்க. ஏய் பேசிக்கிட்டு தானே இருக்கேன். கை பிடிச்சிருக்கிறதுல என்ன இருக்கு? இப்பயே சொல்லு. நான் வர ஒவ்வொரு வண்டியா நிப்பாட்டிக்கிட்டே இருந்தேனா யாரும் நிப்பாட்டலாம். அந்த பொறுக்கிங்க வண்டியை வந்தது. நான் நிப்பாட்டுறதுக்கு முந்தி பைத்தியம் மாதிரி ஒரு அண்ணன் வந்தாங்க. அவர் பைத்தியம் மாதிரி எனக்கு தெரியல, நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கேன். அவர் தான் இங்க எதுக்கு வந்த ஆபத்து, ஒழிஞ்சிரு ஓடிரு அப்படின்னாரா. நான் வர உங்களை தூக்கிக்கிட மாட்டேனா. பக்கத்துல ஒரு தார்பால் கிடந்தது, அதை தூக்கி உங்க மேல போட்டு மூடிட்டு நானும் வண்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டேன். யாரும் வண்டியை நடத்தல. உங்களுக்கு வர பிளட் நிறைய போயிட்டே இருந்ததா. ரோடு போடுறதுக்கு பயன்படுத்துவாவேல வண்டி, தள்ள வண்டி, அதுலதான் உங்களை தூக்கி கடத்தி கூட்டிக்கிட்டு வந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாலாம். இல்லைங்க, எனக்காக நீங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. இனிமே எப்பவும் என்ன இப்படி எல்லாம் பயமுறுத்திடாதுங்க அர்ஜுன். என்னால தாங்கிக்கவே முடியாது. சரி நான் தான் வந்துட்டேன்ல. அண்ணே. என்ன சாரா? அர்ஜுன், கையை விடுங்க அர்ஜுன். இவர் வேணனே பண்ணியாரு. என்னம்மா உனக்கிட்ட தான் கேக்கேன். இல்லண்ணே, எனக்கு உனக்கு கூட இருக்கணும் போல தோணுது. உட்காரு. இல்ல, அவையதான் ஒருத்தவங்க தான் உள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காவெல்லாம். இது வரைக்கும் உன் கூட அவைய இருந்தாவெல்லாம். இனிமே நான் இருக்கேன். 2 பேர் இருந்தாலும் ஒன்னும் ஆகாது. சேர் எடுத்து போட்டு உட்காரு, நான் பேசலாம். சொல்லும்ல, உட்காரு. ம். சாப்பிட்டியா? அர்ஜுன், கை. கைக்கு என்ன சாப்பிட்டியான்னு கேட்டேன். இல்லைங்க, யாரும் சாப்பிடலாம். இனிமேதான். கையை விடுங்க அர்ஜுன். எப்படி இருக்கீங்க அர்ஜுன்? நான் நல்லா இருக்கேன் டாக்டர். நீங்களே டாக்டர்னு கேள்விப்பட்டேன். எந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றீங்க? அது பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டலா. ஓ சரி சரி. ஆனா எனக்கு உங்களை தெரியாது, அதான் கேட்டேன். இப்ப பெயின் எப்படி இருக்கு? கொஞ்சம் முன்னதான் இன்ஜெக்ஷன் போட்டாவ, பரவாயில்ல. அர்ஜுன், உங்க உயிரை நாங்க காப்பாத்திட்டோம். உங்க உயிருக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் வினய். வினய்? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த ஆளுக்கு பேரு இவருக்கு எப்படி தெரியும்? உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, உங்க உயிரை நாங்க காப்பாத்திட்டோம். உங்க உயிருக்கு இனிமே எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயமா நிறைய இருக்கு. நீங்க ஒரு டாக்டர் ஆனதுனால உங்க ஃபேமிலி யாருக்கிட்டே என்னமோ இத பத்தி சொல்லல. நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்னு ஏற்கனவே டாக்டர் நம்ம கிட்ட சொல்லிட்டாரே. ஆனா இப்ப ஃபேமிலி கிட்ட சொல்லலைங்கிறாரு. உங்ககிட்ட சொல்லிட்டு அது பிறவைக்கு உங்க ஃபேமிலி கிட்ட சொல்லலாம் அப்படின்னு தான். எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க டாக்டர், ஒன்னும் பிரச்சனை இல்ல. கத்தி குத்து ரொம்ப ஆழமா பட்டிருக்க. உங்களால கொஞ்ச நாளைக்கு எந்திரிச்சு நடக்கவோ இல்ல ரொம்ப அசைவோ எல்லாம் முடியாது. எப்போ யாராவது ஒருத்தவங்களோட உதவி தேவை. அது எனக்கு புரியுது. வேற என்ன ப்ராப்ளம்? அதுதான் எப்படி சொல்லுது எனக்கு தெரியல. இருந்தாலும் உங்களை நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கிக்கோங்க. பரவாயில்ல சொல்லுங்க. அர்ஜுன், பரவாயில்ல எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. நைஃப் இன்ஜுரி ரொம்ப ஆழமா பட்டிருக்க. உங்க லைஃப சேவ் பண்ணிட்டோம். ஆனா அவனா இழுக்காம என்ன மேட்டர்னு சொல்லுங்க. இவன் இவ்வளவு போல்டா பேசியாரு. கத்தி ஆழமா பாய்ச்சதுனால ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் டேமேஜ் ஆயிருக்கு. சோ உங்களால ஃபியூச்சர்ல அப்பா ஆக முடியாது. டாக்டர், நான் உயிரை காப்பாத்திட்டேன். இவ்வளவு பெரிய குண்டு தூக்கி போடியாரு. ஆனா இவருக்கு ஒரு குழந்தைக்கு அப்பா ஆகிற ஆசை நிறைய இருக்கு. நம்ம கிட்ட கூட நீ நான் நம்ம குழந்தைன்னு ஒன்னா வாழணும்னு சொன்னாரே. டாக்டர், இவ்வளவு பெரிய இடிய தூக்கி போடியாரு. வேற என்ன இஷ்யூ டாக்டர்? இவர் டாக்டரா இருக்கலாம், எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இந்த விஷயத்தை எப்படி தாங்கிப்பாவ? அர்ஜுன், நான் இப்ப சொன்னதே உங்களால தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆமா டாக்டர், ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. என் ஃபேமிலியில யார்கிட்டயும் இதை பத்தி நீங்க சொல்லலையே. இல்ல நீங்க ஒரு டாக்டர்ங்கிறதுனால உங்ககிட்ட கேட்டுட்டு அதுக்கு பிறகு சொல்லலாம் அப்படின்னு. இல்ல என்கிட்ட சொல்லிட்டீங்களா, என் ஃபேமிலியில யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். நீங்க இவ்ளோ ஸ்ட்ராங்கா? டாக்டரா இருந்துகிட்டு நம்மளே ஸ்ட்ராங்கா இல்லாம இருந்தா எப்படி? ஆமா டாக்டர், வெளியே யாரெல்லாம் நிக்காங்க? வெளியே உங்க ஃபேமிலி எல்லாரும் நிக்காவ. உங்க ஒய்ஃப், உங்க ஃப்ரெண்டு, உங்க தங்கச்சி, உங்க ஃபேமிலி எல்லாரும் நிக்காவ. வேற யார் நிக்கா? வேற அவிய யாருன்னு தெரியல. உங்க சித்தின்னு பேசிக்கிட்டு நின்னாவ. உங்க சித்தின்னு நினைக்கேன். உங்க சித்தி, தாத்தா, பாட்டி, அது பிறகு ஜெசிகான்னு ஒரு பொண்ணு, எல்லாரும் நிக்காவ. ஓ எல்லாரும் நிக்காவளா? அப்போ ஓகே டாக்டர். ஏன் கேட்டீங்க? இல்ல எனக்காண்டி யாரும் வீட்டுக்கு கூட போகாம இன்னும் இங்கே இருக்கா வேலாதான். நீங்க இவ்ளோ தைரியமானவர்னு நான் நினைச்சு கூட பாக்கல. எந்த விஷயத்திலயும் ரொம்ப எதிர்பார்ப்பெல்லாம் நான் வச்சுக்கிட்டது இல்ல டாக்டர். அதனால எதுவும் என்ன அவ்வளவு சீக்கிரம் பாதிக்காது. சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க, அப்புறமா நான் வந்து பாக்குறேன். அர்ஜுன் எவ்வளவு ஆசைப்பட்டாரு. எல்லாம் என்னாலதான். டாக்டர் இவர்கிட்ட நீங்க அப்பா ஆக முடியாதுன்னு சொல்லும் போது மனசளவுல ரொம்ப உடைஞ்சிருப்பாரு. ஆனா இதை எப்படி இவர் தாங்கிக்க போறாரு? யாருக்கிட்டே சொல்ல வேண்டாம்னு வர சொல்லிட்டாரு. எல்லாம் என்னாலதான்.